Hi, hello guys, welcome back to our channel Take Out. இந்த டாப்பிக்கில் நம்ம BSNL சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.50 எம்பிபிஎஸ் டவுன்லோட் ஆகும். அப்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.59 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. வாங்க இந்த ஸ்பீடு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னால் அங்கே ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் அந்த கீழே ஒரு 3 டாட்டோ இல்லை மேலே 3 டாட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் டேரெக்டாகவே அந்த ஆப்ஷன் ரீசெட் ஆகிருக்கும், ப்ளஸ் சிம்பிள் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஏபிஎன் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேமில் பார்த்தீங்கன்னா BSNL 3Gன்னு டைப் பண்ணிக்கோங்க. BSNLல பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணணும். BSNL ஸ்பேஸ் 3G. 3Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் 3G. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பீன் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL .in.co அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா BSNL.in.co அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் எதுவுமே வராது. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL பீன் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BSNL ஸ்பேஸ் ஸ்பீடில் எஸ்என் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. SPEED ஸ்பீட் ஸ்பேஸ் இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. INTERNET இன்டர்நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா BSNL ஸ்பேஸ் ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் உடனே சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலின் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடு உங்கள் மொபைலில் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDGE லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா NRN GSMன்ற 2 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணணும். டோட்டலாக 10 ஆப்ஷன். இந்த 10 ஆப்ஷனை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் இதில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் டன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டன் கொடுத்தோன்னே நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணி ஏபிஎன் செகண்ட் ஒன்றா இருக்குது BSNL 3Gன்னு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.